இன்றைய தவக்கால சிந்தனை, உன் தவறை உணர்ந்து கொண்டு இயேசுவிடம் திரும்பி வா. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, தன் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது, அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார். திருவிவிலியத்தில் லூக்காஸ் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு அருமையான தகப்பன், அவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தாங்க. ஒரு நாள் இளைய மகன் தகப்பனிடத்தில் வந்து, அப்பா என் சொத்தை கொடுங்க என்று சொல்லி அதை வாங்கி கொண்டு தொலைநாடு அவன் புறப்பட்டு சென்றான். அங்கே போய் தன் சொத்தையெல்லாம் அழித்து பாழாக்கினான். பயங்கரமான கொடிய பஞ்சத்திற்கு ஆளானான். வறுமைக்கு அவன் சிக்கினான். அந்த சூழ்நிலையில பன்றி மேய்க்கிற இடத்துல போய் பன்றியை மேய்த்து கொண்டிருந்தான். பன்றி சாப்பிடுகிற உணவை கூட அவனுக்கு கொடுப்பார் இல்லை. அந்த சூழ்நிலையில் தான் தன் தகப்பன் வீட்டை அவன் நினைத்து பார்த்தான். லூக்காஸ் 15:17வது வசனத்தில் பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், என் தகப்பன் வீட்டிலே வேலை செய்கிற வேலையாட்களுக்கு எத்தனையோ மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே என்று சொல்லி அவன் உணர்வடைந்தான். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் செல்வேன். அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் குற்றம் செய்தேன். உம்முடைய பிள்ளை என்று சொல்லப்பட எனக்கு தகுதி இல்லை. உம்முடைய கூலி ஆட்களில் என்னை ஒருவனாய் வைத்துக்கொள்ளும் என்று தன் உள்ளத்திலே அவன் சொல்லி கொண்டான். எனக்கு அருமையானவர்களே, இந்த பூமியில கூட எத்தனையோ பாவங்களை நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிறோம். பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிறோம். ஆனா என்றைக்காவது ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி இயேசுவினிடத்திலே நாம் கேட்டிருக்கிறோமா? அந்த உணர்வு நமக்கு உண்டாயிருக்கிறதா? உணர்வடையும்படிதான் இந்த தவக்காலம் நம்மை அழைக்கிறது. பிரியமானவர்களே, அந்த மகன் என்ன செய்தான்? தந்தையின் வீட்டை நோக்கி செல்லுகிறான். தந்தை எப்பொழுது என் மகன் வருவான் என்று சொல்லி காத்திருந்தவர் ஓடோடி வந்து முத்தமிட்டு தன் பிள்ளையை அரவணைத்துக் கொள்ளுகிறார். உடனே தன் மகனுக்கு முதல் தரமான ஆடையை உடுத்துகிறார். அவன் கால்களுக்கு மிதியடி, கைக்கு மோதிரத்தை அணிவித்து, கொழுத்த கன்றை அடித்து பெரியதொரு விருந்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையானவர்களே, நம்முடைய பாவங்களை மன்னிக்க ஒரே ஒரு விமோச்சனம் இயேசு மாத்திரம்தான். இயேசுதான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தெய்வம். அவர்தான் நமக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம். அந்த இயேசுவின் இடத்துல நாம் இந்த நாளிலே திரும்பி வருவோமானால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்காய் வைத்திருக்கிற நிலை வாழ்வை கொடுக்க அவர் ஆவலுள்ளவராயிருக்கிறார். என கருமையானவர்களே, உங்களுக்கு முன்பதாக நிற்கிற நான் ஒரு தூய்மையான பெண் அல்ல, ஒரு நல்லவள் அல்ல. நானும் ஒரு நாள் பாவ சேற்றிலே விழுந்து இயேசுவுக்கு விரோதமான பாவங்களிலே விழுந்து கிடந்தேன். அந்த பாவம் என்னும் இருளிலே சிக்கி இருந்த என்னை தேடி இயேசு வந்தார். அவர் தம்முடைய அன்பு கரங்களால் என்னை தூக்கி எடுத்தார். பாவங்களற என்னை கழுவினார். தன்னுடைய இரத்தத்தினால் கழுவி தன் பிள்ளையா என்னை மாற்றினார். அதுவரைக்கும் உலகம் தர முடியாத ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை என் உள்ளத்தில் வைத்தார். அன்று முதல் இன்று வரை அந்த சமாதானம் எனக்குள்ளே நிலை பெற்றிருக்கிறது. பிரியமானவர்களே, நிலை வாழ்வுக்கு சொந்தக்காரியா என்னை மாற்றியிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இயேசு இந்த நாளிலே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் தவறுகளை நீங்கள் உணருங்கள். இயேசுவினிடத்தில் திரும்பி வாருங்கள். எனக்கு இயேசு கொடுத்த சமாதானத்தை இந்த நாளிலே உங்களுக்கு அவர் கொடுப்பார். சந்தோஷத்தினால் உங்களை நிறைப்பார். அதர்விட மேலான ஒன்றாய் காணப்படுகிற இந்த உலகத்திலே கண்களை நாம் மூடுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நிலை வாழ்வுக்குள் நம்மை நடத்துவார். ஆமென்.